ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வடை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் மீல் மேக்கர், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அந்த மிக்ஸோடு போட்டு எல்லாம் நல்லா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை பதத்துக்கு வரும். தண்ணி ஊற்றாதபடி நீங்கள் பண்ணணும். பண்ணிட்ட பிறகு உருண்டை பிடிங்க. உருண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிங்க. வடைக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வைங்க. எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு வடை போடுங்க. வடை போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் உடனே திருப்பக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திருப்புனீங்கன்னா வடைக்கு வந்து ப்ரௌன் கலராக வந்துடும். உங்களுக்கு பதம் வந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வடை ரெடி. இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தேங்காய் போட்டு பண்ணியிருக்கோம். சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.